வெல்கம் டு ஆல். டுடே கருணக்கிழங்கு வறுவல் பார்க்க போகிறோம். கருணக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பிடிக்குமோ அந்த மாதிரிலாம் கட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எப்படி பண்ணால் தான் சாப்பிடுவாங்க. தண்ணி வந்து இங்கே கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதிக்கிற தண்ணியில் இது போட்டு அரை வேக்காடு வேக வச்சு நம்ம எடுத்துப்போம். வாழைக்காய் வெந்து தண்ணி எடுத்து நம்ம தனியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பும் லைட்டாக பிங்க் கலர் கோல்டன் கலரில் வந்துச்சு. இப்போ மிளகாத்தூள், நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கினேன். இப்போ சால்ட், போட்டு மிக்ஸ் பண்ணலாம். கறிவேப்பிலை வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இறக்கும்போது கறிவேப்பிலை போட்டு இறக்கணும்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரோஸ்ட்டு பண்ணுறதுனால தீஞ்சு போயிடும் கறிவேப்பிலை. அதனால் லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஃபஸ்ட்டே போட்டுறதுனாலும் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருணக்கிழங்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாதான் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களாம் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்ட்டு அந்த மாதிரி இருந்தால் நிறைய சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ டு ஆல். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே இருந்தால் தீஞ்ச நாத்தடிக்கும். இந்த அளவுக்கே ஓகே தான். இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம். தேங்க்யூ டு ஆல். லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.